ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாரூக் குவைத்திலேருந்து. எங்கடா இவ்வளோ வேகமாக பிறந்தேன்னு பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு பக்ரீத்து, அதனால் ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். சரியான டிராஃபிக்குங்க. இதை பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குன்னு. ஏன்னா நாளைக்கு பக்ரீத்துன்றதுனால எல்லாம் லீவ் விட்டாங்க. எல்லா கம்பெனி மேக்ஸிமம் லீவு குவைத் ஃபுல்லாக. அதனால் சரியான டிராஃபிக்கு. போயிட்டுருக்குறோம் ஷாப்பிங்கு தான். கிளம்பியாச்சு. సీట్ పిన్నానే కదులుతా సెట్టింగ్స్ ஒரு கதை முட்டாடி இப்போ இல்லை பின்னாடி கதை திறந்துட்டோன்னு வச்சிங்களேன், காற்றுல காற்று வரும். டிராஃபிக் அந்த அளவுக்கு அவன் நிற்காதனா தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. டிராஃபிக்கா? ஐயோ சரிப்பா. இன்னொன்று வண்டியவே நாங்கள் 2வது ட்ராக்கில் சுற்றுறோம். ஷாப்பிங் சென்டர் உள்ளே வந்தாச்சு. இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் மார்க்கெட்டு தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு 20-30 கடை இருக்கும். பார்க்கிங் தான் தேடி அலையணும். பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்க்கிங் தேடி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கடை உள்ள போகணும். ஏன்னா கரெக்டான பார்க்கிங் போகணும். இல்லைனா போலீஸ்காரன் வந்தானாக்கா ஃபைன் எழுதிட்டு போயிடுவோம். தலைவருக்கு சைடு எடுத்து போகிறாரு பாருங்கள், அதுக்குள்ளே அவர் குவைத்தி. அவன் நிற்க மாட்டார். அது பாருங்கள் லெஃப்ட் சைடில் கிராண்ட் ஹைப்பர் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கே நம்மளை மாதிரி மிடில் நார்மலாக வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்க இந்த கடைக்கு தான் போவாங்க. இன்னொன்று இதுலேயே பக்கத்துலேயே லூலுன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹை கிளாஸ். இது நம்மளை மாதிரி மிடில் லோ எல்லாருமே போகலாம். இந்தியன் மார்க்கெட்டு தான் கிராண்ட் ஹைப்பர். கடைக்குள்ளே போயிட்டு வீடியோ போடுறேன், என்னென்ன எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண. குவைத்தில் கிராண்டுன்னு சொல்லிட்டு கிராண்ட் ஹைப்பர். நம்மளை மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க அதிகமாக ஜாமான். ரூமுக்கு ஜாமான் வாங்குறதுக்கும் ப்ளஸ் நாளைக்கு பக்ரீத்து, அதனால் அப்படியே ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாமா வந்துட்டு. வாங்க என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் செக்ஷன். இது அரபிக்கு, இந்தியன்.
कितनी चाहिए अगर है तो 5-6 चाहिए பாருங்க இதெல்லாம் மீன் ஐட்டம். இது எறா, இது லோக்கல் கிங்ஃபிஷ், இது நார்மல் வஞ்சரம், நம்ம ஊர் வஞ்சரம். இது விலை பாருங்கள், நம்ம ஊரை விட இங்கே விலை கம்மி தான். நம்ம ஊரில் 1000 ரூபா கிலோ, இங்கே வந்து 550 ரூபா. இதில் என்னென்ன மீன் இருக்குன்றத அப்படியே நமக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க, மீனை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வெட்ட கொடுத்துருக்கோம், அவங்க வெட்டிகிட்ருக்காங்க. மீனை க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க, நம்ம எடுத்துகிட்டு போய் கழுவி வெட்டிட்டோம். இறாலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இறாவுடைய விலை பார்த்தீங்கன்னா 600, 700, 650 ரூபா, நம்ம ஒரு காசு. நம்ம வாங்கியிருக்க மீன் பார்த்தீங்கன்னா இதான் வாங்கியிருக்கோம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா, நம்ம ஒரு காசுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேடி 90 காசு, நம்ம ஒரு காசுக்கு 290 ரூபா வரும். இந்த மீனோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு வாழைப்பூ ரேட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட 200 ரூபா ஒரு வாழைப்பூவோட ரேட்டு. ஊரில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இதோட ரேட்லாம் பாருங்கள். நம்ம ஊரில் எல்லாம் சாப்பிட்றலாம், இங்கே எதை வாங்கினாலும் ரேட் அதிகம். ஒரு வாழைப்பூவோட விலை 200 ரூபா. பீட்ரூட்டு கிலோ 70 ரூபா ஒரு கிலோ, நம்ம ஒரு காசு. தக்காளி பாருங்கள், தக்காளி ஒரு கிலோ வந்து 75 ரூபா ஒரு கிலோ. வெண்டைக்காய் ஒரு கிலோ வந்து 350 ரூபா. தினார் கணக்கு பண்ணி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு தினாரோடைய விலை பார்த்தீங்கன்னா 275 ரூபா. பாயிண்ட் 295, 300 காசு. 300 காசுனா வந்து 75 ரூபா இது ஒரு கிலோ. இந்த கத்திரிக்காய் முட்டைக்கோசோட விலையுமே 100 ரூபா, 110 ரூபா ஒரு கிலோ. தர்பூசணி பாருங்கள், ஒரு கிலோவோட ரேட்டு 60 ரூபா, சாரி 50 ரூபா. வேறு அவ்வளோ நான் ட்ரெஸ் எடுக்கணா? ஆமாம், என்னது இங்கேயும் பார்ப்போம். கேட்டு நேரம் வாங்கி தர முடியறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிடணும். லண்டன் லீக் எங்கே இருக்கு? லண்டன் லீக் ஒயிட் டெய்ரி மில்க் மாதிரி. ஆனால் இதில் 6 பீஸ் இருக்கும். ஒன்று வாங்கினா ஆளுக்கு 2 சாப்பிடும். நேற்று நான் சாப்பிட்டேன் மகனும், ஓசில் கிடச்சிச்சு. அவர் சாப்பிட்டுக்கிறாரு. அதனால இப்போ வாங்கினாலும் கொடுக்கணும். இதில் விளாட்டா அது ஓசில் கிடச்சிது. இவர் யார் இவர் கூட்டின்னு வராதிங்க. ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்க மாட்டாங்க. ஒட்டிக்கிட்ட ஒன்று கூட வாங்கிட்டு வந்து பிரிக்கவே இல்லை. எல்லாம் நல்லா இருக்குது போ. இது பிரியாணி மசாலா கம்மியாக இருந்தது, வாங்கிட்டு வந்தீங்களா? பிரியாணி கவச்சா செருப்படி வாங்க முடியாது. இதை போட்டு ஏன்னா கூந்து முட்டி முதல்ல தேய்ச்சிக்கிறதுக்கா போனேன். தம்பி உனக்கு எதாவது எடுக்கிற ட்ரெஸ்ஸு 15 கடி 15 கடி எடுத்தா 5 கடி. ஆமாம், என்ன பண்ணுவோம், 10 நாளுக்கு 2 எடுப்போம். போட்டு போயிட்டே இருப்போம்.
1000. இது ஃபுல்லாக ஃபேண்ட்டு செக்ஷனு. இது ரெண்டும் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரெண்டும் தான் நம்மளுது. இந்த டிஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஆஃபர் போட்டிருக்காங்க ஷூஸ்லாம். எஸ், ஷாப்பிங் முடிச்சாச்சு, போயிட்டு இருக்கிறோம். ரூமுக்கு கிளம்பிட்டோம். அதனால 24 மணி நேரம் திறந்து வச்சிடறாங்க. வச்சு எப்படியா வியாபாரத்தை எவனாவது ஒருத்தன் வந்துட மாட்டான். உட்காந்துதான் எப்போ வந்தாலும் நான் உள்ள ஏதாவது ஒரு கஸ்டமர், எல்லா கடையிலும் ஒரு கஸ்டமரை பார்த்துருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் எந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது எனக்கும் என் தம்பிக்கும் எடுத்திருக்கோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. ரூமில் தான் இருக்கும்.